அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் காலை 3 மணி முதல் 5 மணி வரை தூக்கம் தானாகவே கலைந்து விடுகிறதா? அதுவும் நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் அது நடக்கிறதா? அது ஏன் நடக்கிறது? அது ஒரு நோயா? இல்லை, இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்கிறதா? இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதற்கான அறிவியல் விளக்கங்கள், பிரம்ம முகூர்த்தம் மற்றும் அமிர்த வேளையின் ஆழமான சக்தி, ரிஷிகள், முனிவர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன அந்த பழமையான போதனைகள், நீங்கள் செய்யக்கூடிய நடைமுறை வழிகள், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பிரபஞ்ச சக்தி. தூக்கம் என்பது சீரான ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் சில நேரங்களில் நாம் அதிக ஆழத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே திடீரென விழித்து விடுகிறோம். அதிகம் கவனிக்கப்படுகிற ஒரு விஷயம், காலை 3 மணி முதல் 5 மணி வரை தூக்கம் கலைவது. இது சாதாரணமான விஷயமா? கண்டிப்பாக இல்லை. உங்கள் ஆன்மா உங்களுக்கு அனுப்பும் ஒரு சிக்னல். நீங்கள் விழித்துக் கொள்ளும் அந்நேரத்தில் உங்கள் உடல் ஒரு மாற்றத்தை உணர்கிறது. அதாவது மன அழுத்தம் கூடுதல், சுவாச முறைகளில் கோளாறு, குழப்பம், தேவையில்லாத சிந்தனைகள். ஆனால் அதே நேரம் சற்று விலகி மாறுபட்டு சிந்தித்து பாருங்கள். அது ஒரு ஆன்மீக அழைப்பு. அது பிரபஞ்சம் உங்களை அழைக்கும் நேரம். இந்த நேரத்தில் விழிக்கிறவர்கள் அவசரமாக படுக்க வேண்டும் என கருதாதீர்கள். மாறாக, இந்த நேரத்தில் நான் விழித்திருக்க என்ன காரணம் என்று சிந்தியுங்கள். இந்த 3 முதல் 5 மணி என்பதுதான் பிரம்ம முகூர்த்தம். பிரம்மம் என்றால் பரபரப்பான பிரபஞ்ச சக்தி, முகூர்த்தம் என்றால் சரியான தருணம். இரண்டும் சேர்ந்தது தான் தெய்வீக நேரம். இந்த நேரம் தியானத்திற்கு சிறந்தது. வேதம் பாராயணம், ஜபம், மனதார சிந்தனை, இவை அனைத்தும் பலம் தரும். உடல் என் மனம் சிறந்த சக்தியை பெறும். அதனால் தான் முனிவர்கள், சித்தர்கள் இந்த நேரத்தில் தியானத்தில் அமர்ந்தனர். உங்கள் ஆன்மாவும் இந்த நேரத்தில் தெய்வத்தை நேரில் காணும் வாய்ப்பு பெறுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பல இடங்களில் அர்ஜுனனுக்கு மட்டுமில்லாமல் உத்தவர், ரிஷிகள் மற்றும் மற்ற தேவர்களுக்கும் அதிகாலை நேரத்தின் முக்கியத்துவத்தை விளக்கியுள்ளார். பகவத்கீதையிலேயே மன அமைதி மற்றும் உடல் புத்துணர்ச்சிக்காக அதிகாலை நேரம் மிகவும் சிறந்தது என்று குறிப்பதாக இருக்கிறது. ஏனெனில் அந்த நேரத்தில் மனதின் சக்தி மிக தெளிவாக இருக்கும். இரவில் உறக்கத்தின் பின் மாசுகள் அகற்றப்பட்ட மனம் தெய்வத்தோடு ஒன்றாக இணைவதற்கான சிறந்த சூழ்நிலையை தருகிறது. நாம் கவனித்தால் பண்டைய காலத்து ரிஷி முனிவர்களின் வாழ்க்கை மிகவும் ஒழுக்கம் நிறைந்தது. அவர்கள் அதிகாலை எழுந்து தங்கள் சாதனைகளை செய்வது ஒரு வழக்கமாக இருந்தது. இது தற்போதைய வசதிகள் இல்லாததாலோ அல்லது கட்டாயமாகவே செய்ததாலோ அல்ல. மாறாக அவர்கள் இயற்கையின் ஓசைகளையும் சுழற்சிகளையும் நன்கு புரிந்து கொண்டவர்கள். அதனால்தான் அவர்கள் மாலையே உணவை முடித்து சூரியன் உதிக்கும் முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம், ஜபம், வேத பாராயணம் போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். அந்த நேரத்தின் மகிமையை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், அனுபவித்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் இயற்கையை பின்பற்றி வாழ்ந்து அதன் மூலமாகவே ஆன்மீக சாத்தியங்களை அடைய முற்பட்டார்கள். ஆனால் ஏன் நம்மால் காலையில் சீக்கிரம் எழ முடியவில்லை? அப்படியே தூக்கத்தில் விழிப்பு ஏற்பட்டாலும் ரிஷிகளைப் போல நம்மால் ஏன் தியானத்திலும் ஆன்மீக சிந்தனையிலும் ஈடுபட முடியவில்லை? இது எல்லாவற்றிற்கும் விடை ஒன்றே. மாறிப்போன நம் வாழ்க்கை முறையே காரணம். நம் மனம் இன்று பல குழப்பங்களிலும் உலக ஆசைகளிலும் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. மனதில் நொடியும் அமைதியில்லை, அலைபாயும் எண்ணங்களால் தவிக்கின்றோம். இவ்வாறு உடலிலும் மனதிலும் சோம்பல் சூழ்ந்திருப்பதால் தான் நாம் இரவின் அமிர்த வேளையின் சுகபலன்களை உணர முடியாமல் போய்விடுகிறது. அதற்கு முக்கிய காரணம் முறையற்ற உணவு பழக்கம், அதிக நேரம் விழித்திருப்பது, மொபைல், டிவி, டிஜிட்டல் கருவிகளில் அதிக நேரம் கழிப்பது. இவை எல்லாம் சேர்ந்து நமக்கு தேவையான ஆழமான உறக்கத்தை மறுக்கின்றன. அதன் விளைவாக மன அழுத்தம், உடல் மந்தம், தூக்கம் குறைபாடு ஆகியவை ஏற்படுகின்றன. அதற்கேற்ப காலையில் சீக்கிரம் எழுவதற்கும் சிரமம் ஏற்படுகிறது. இவை அனைத்தும் சாதாரண உடல் நிகழ்வுகள் மாதிரி தோன்றினாலும் ஆன்மீக ரீதியாக இதற்கும் ஒரு விளக்கம் சாஸ்திரங்களில் உள்ளது. சாஸ்திரங்களில் கூறப்படுவது, ஒரு வீட்டில் யார் காலையில் சீக்கிரம் எழாமல், வீட்டை சுத்தம் செய்யாமல், தீபம் ஏற்றாமல் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் மகாலட்சுமி தங்கியிருக்க மாட்டாள் என நம்பப்படுகிறது. அங்கு அமைதி சிதறும், மனசங்கடம் ஏற்படும், பணம் தங்காமல் உறவுகளில் பதட்டம் உண்டாகும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, ஒரு உண்மை, வாழ்க்கை அனுபவம். அந்த சிந்தனையை மனதில் வைத்துக் கொண்டு தூக்க முறையை சரி செய்து அதிகாலை நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுவோம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த நேரத்தில் உடலின் உள்ளமைப்புகள் செயல்பட தொடங்குகின்றன. யோகியானவன் காலை வேளையில் தியானம் செய்து தன்னை ஆழமாக அறிய முயற்சிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் நம் தமிழ் சித்தர்களின் போதனையுடன் ஒத்துப்போகின்றன. வள்ளலார், பதஞ்சலி, பாம்பட்டி சித்தர்
இவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆன்மீக சாதனையை 3ஆம் நாழிகையிலேயே துவங்கினர். மூளையின் அமைதி, பிராணவாய் திறப்புகள், தெய்வீக அனுபவங்களுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் தான் அதிகம். அதனால்தான் தூக்கம் களையும் போது அதை கடவுளின் அழைப்பாக எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனமானது. இந்த நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த சில வழிகள். காலை 3:30 மணி முதல் 4 மணிக்குள் எழுங்கள். முகம் கழுவி ஒரு மெலிதான மனம் தரக்கூடிய வாசனை தீபம் ஏற்றி 5 நிமிடம் மௌனமாக அமருங்கள். எந்த மந்திரம் நெருக்கமாக தோன்றுகிறதோ அதை ஜெபிக்கலாம், தியானம் செய்யலாம் அல்லது தினசரி நல்ல எண்ணங்களை உருவாக்கலாம். இந்த நாளை நான் எப்படி அமைக்கலாம் என சிந்தியுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உருவாக்கும் எண்ணங்கள் உங்கள் எதிர்காலத்தை திசை திருப்பும். இந்த உலகம் வெறும் நிலம், நீர், காற்று மட்டுமல்ல, இது ஒரு ஆற்றல் நிறைந்த பூரணமான பிரபஞ்சம். அந்த ஆற்றல் நமக்குள்ளேயும் உண்டு. ஆனால் நாம் அதை உணர வேண்டும். இந்த காலை நேரம் பிரபஞ்சத்தின் வாயில். அப்போதுதான் அது உங்களை கேட்கும், உங்களை இயக்கும், உங்களை வழிநடத்தும். தூக்கம் கலையும் போது பயப்பட வேண்டாம். அதை ஒரு தெய்வீக அழைப்பு என்று நினையுங்கள். அந்த அழைப்பை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். ஒரு அமைதியான சூழ்நிலையில் பிரபஞ்சம் அல்லது கடவுள் நம்மை நோக்கி ஒரு அழகான சமிக்ஞையை அனுப்புகிறார். பார், உனக்குள் எல்லையற்ற சாத்தியங்கள் இருக்கின்றன, நீ விழிக்க வேண்டும். இந்த அழைப்பு ஒரு சத்தமற்ற சப்தம் போல உங்கள் ஆழ் மனதுக்குள் மெதுவாக எதிரொலிக்கிறது. உன்னுள் மறைந்து கொண்டிருக்கும் தெய்வீக குணங்களை அனுபவித்து பார் என்று அந்த குரல் சொல்கிறது. இப்படி அந்த அழைப்பை உணர்ந்து அதை கேட்டு விழித்தெழும் ஒருவர், அவர் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய உற்சாகம், உணர்ச்சி, நியாக்கம் கொண்டு நிரம்ப ஆரம்பிக்கும். அவர்கள் நாட்கள் மாற்றமடைகின்றன, அவர்கள் வாழ்க்கை மாற்றமடைகிறது. ஏனெனில் அவர்கள் அந்த அமைதியான அழைப்பை கேட்டனர். நாம் அனைவரும் ஒரு அழகான பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய துகளாகவே பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நம் பிறப்பிற்கு ஒரு நோக்கம் உள்ளது. அந்த நோக்கத்தை உணர்வதற்கான முதல் படி காலை நேரத்தின் அற்புதத்தை வாழ்வில் வரவேற்க கற்றுக்கொள்வதே. தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிமிடத்தில் கூட பிரபஞ்சம் உங்கள் அருகே நின்று மெதுவாக அழைக்கிறது. விழித்திர, பார், உன் வாழ்க்கை வளம் பெற காத்திருக்கிறது என்று. அந்த அழைப்பை நீங்கள் கேளுங்கள். விழித்தெழுங்கள். 3 மணி முதல் 5 மணி வரை அந்த அமைதியான பரிசுத்தமான தருணத்தில் இயற்கையோடு இணைந்து உங்கள் உள்ளத்தின் ஒலி கேளுங்கள். தியானம் செய்யவும், உடலை இயக்கவும், உங்கள் புதிய நாளை தொடங்கவும், உங்கள் மனதிற்கு ஒரு புதிய தொடக்கத்தை தந்துவிடுங்கள். ஏனெனில் தொடக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தே உங்கள் நாள், உங்கள் வாழ்க்கை, உங்கள் விதி அமையப் போகிறது. இன்று முதல் அந்த பிரபஞ்ச அழைப்பை அனுசரித்து ஒரு புதிய நாளை தொடங்குங்கள். அந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறும். அதிகாலையில் விழிப்பது ஆபத்து அல்ல, ஒரு ஆன்மீக தேடலுக்கான தொடக்கம் அது. இந்த பிரபஞ்சத்தின் அழைப்பு அது. வாருங்கள், ஒன்றாய் வளருவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்.